கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து வடமாநில இளைஞரை போலீசார் விசாரணை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரை கைது செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. விசாரணைக்கு பின் முழு விவரம் என்னவென்று தெரிய வரும். முதலில் நம்ம இந்த நபர் எப்படி கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சாலமன். இப்ப பல கட்ட தேடுதலுக்கு பிறகு இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கதா தகவல் வெளியாக இருக்கு. எங்க வச்சு எப்ப இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுது? என்ன நிலவரம் சாலமன்? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். குறிப்பாக கடந்த 12ஆம் தேதி இந்த சம்பவமானது நடந்தது. இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த நபர் யார் என்பது தொடர்பான ஒரு சிசிடிவி காட்சிகளையும் வெளியானது. அந்த நபர் கடத்தி சென்று முட்புதர்ல அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த குற்றவாளி நபரோட புகைப்படமும் வெளியானது. கடந்த 12 நாட்களாக தனிப்படை அமைக்கப்பட்டது. அதாவது 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் எஸ்பி தலைமையில அமைக்கப்பட்டு அந்த நபரை பிடிக்கும் நடவடிக்கையில தீவிரமாக ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி பல்வேறு கட்சிகளும் இந்த தொடர்புடைய நபரை ஏன் கைது செய்யவில்லை இன்னும் என்ற குற்றம் சாட்டி அந்த காவல் நிலையத்தில் முற்றுகையிடக்கூடிய சம்பவங்களும் போராட்டம் நடத்தக்கூடிய சம்பவங்களும் தொடர்ச்சியாக அரங்கேறிய வண்ணம் இருந்தது. இது தொடர்பாக இன்னும் போலீசார் கைது செய்யாததால பல்வேறு கட்டங்களாக இவர்கள் பிரிந்து போலீசார் தேடினர். அதற்காக ஒரு புகைப்படமும் வெளியிட்டனர். ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த பேருந்து நிலையை அவரது புகைப்படங்கள் கொடுத்த நிலையில தற்போது தனிப்படை போலீசார் அந்த மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த நபரை கைது செய்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அந்த நடைமேடையில படுத்திருந்த அந்த நபரை கைது செய்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நாள்ல அந்த குற்றவாளி பயன்படுத்திய அதே உடையைத்தான் இந்த நபரும் அந்த பயன்படுத்தி இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரியப்பட்டிருக்குது. அதே உடையில தற்போது கைது செய்யப்பட்டு அவரிடம் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது.